அதாவது கருட பகவான் தெரியும் இல்லைங்களா? கருட பகவான் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கேன் அப்படின்னு ஒரு மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா சுத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி அவர் பார்க்குறாரு, அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கிளையில ஒரு குட்டி குருவி அங்கே இங்க தாவிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு தத்தி தத்தி நிக்குது. அதை பார்த்து இவர் நம்ம சில விஷயங்களை, குழந்தைகள் விளையாடுவது, பூக்கள் மலர்வது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனம் லயித்து போகும் இல்லையா? அதே மாதிரி இவரும் ஒரு கணம் சந்தோஷத்தோட மன அமைதியோட அந்த பறவையை பார்க்குறாரு. அப்பதான் தெரியுதா, இல்லையே நாம மட்டும் இல்லை, வேற யாரோ இதை உற்று நோக்குறாங்க போல இருக்கே, வேற யாரோ அதை பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சு அவர் சுத்தி சுத்தி பார்க்கும்போது யமதர்மராஜா அங்க நின்று பார்த்துட்டு இருக்காரு. யமதர்மராஜா எதுக்கு பார்ப்பாரு? வாரியா வாரியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாச கயிறை வச்சு சுத்திக்கிட்டே நிக்கிறாரு. அப்போ கருட பகவான் நினைக்கிறாங்க, ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இந்த குருவி இருக்குது, இந்த குருவியை யமதர்மராஜாட்ட கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது, கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும்னு அவர் என்ன பண்றாரு, பறந்து போய் பாதங்கள்ல கவ்விக்கிட்டு பல மைல்களுக்கு அப்பால் அவரால் எவ்வளவு வேகமா பறக்க முடியுமோ அவ்வளவு வேகமா பறந்து ஒரு மரத்துல கொண்டு வைக்கிறாரு. பாருங்க, அந்த பொந்துல இருந்த ஒரு பாம்பு என்ன பண்ணிருச்சு, அதுக்கு மோட்சத்தை கொடுத்துருச்சு. ஐயோ அந்த பறவையை காப்பாற்றணும் இல்லையா, நான் இவ்வளவு மைல் கொண்டு வந்தேன் அப்படின்னு கருட பகவான் மனசுல அடிச்சுக்கிறாரு. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நானே இந்த பறவையின் இறப்பிற்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு. அப்போ மெதுவா வராரு யாரு, நம்ம யமதர்மராஜா. அவர் வந்து கேட்கிறாரு, கருடரே என்ன பறவையை காப்பாத்தலான்னு கொண்டு வந்தது மாதிரி இருந்ததே அப்படின்னு. அவருக்கு ஐயோ நான் காப்பாத்தலான்னு தான் கொண்டு வந்தேன், ஆனா என் கையாலேயே அது உயிரை விடுற மாதிரி ஒரு சூழலை நான் அமைச்சிட்டேனே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நான் அங்க பார்த்துட்டு நின்னேன் இல்லையா, எதுக்குன்னா இந்த பறவையினுடைய விதிப்படி இது பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாம்பினால் தான் அதுக்கு மரணம்னு எழுதியிருக்கு, அதுவும் இந்த நேரத்துல மரணம்னு எழுதியிருக்கு. அது எப்படி இவ்வளவு தூரம் வந்து சேரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த பறவையா பறந்து வந்திருந்தா கூட ஒரு 4-5 நாளாவது ஆயிருக்கும். ஆனா பாருங்க, விதியை நிறைவேற்றுறதுக்காக நீங்களே தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதாவது நம்ம வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவியில நாம செய்த கர்மங்களை கொண்டுதான் வரோம், அதை வாழ்ந்து தீக்கிறோம். ஆனா இந்த பிறவியிலையாவது நம்முடைய கர்மங்களை குறைக்க முடியுமா, தூக்கிட்டு வந்த பையோட பாரத்தை குறைக்க முடியுமான்னு பார்க்கணும்.